திருவண்ணாமலை மாவட்டம் வ.உ.சி. நகர் பகுதியில் வீடுகள் முன்பு பாறைகள் விழுந்த சம்பவத்தில் மீட்பு பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க நாம் கேட்கலாம். திருவண்ணாமலை வ.உ.சி. 9, 10 மற்றும் 11 ஆகிய தெருக்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாகவே பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் மலை அடிவாரத்தில் வசித்து வரும் பகுதிகளில் ஒரு 3 வீடுகளில் மலையிலிருந்து வெள்ள நீர் மற்றும் கற்கள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். உடனடியாக அந்த பகுதியிலிருந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களை மீட்டு தனியார் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் இன்று மாலை ஒரு 5 மணி அளவில் அந்த மலையின் மீது இருந்த ஒரு மிகப்பெரிய பாறை உருண்டு அருகில் இருந்த ராஜ்குமார் என்பவரின் வீட்டின் மீது மண் மற்றும் கற்களோடு மூடியது. இதில் அந்த வீட்டில் ராஜ்குமார், அவரது மனைவி மீனா மற்றும் அவரது மகள்கள் 2 குழந்தைகள் உள்ளிட்ட 7 நபர்கள் அந்த வீட்டில் இருந்ததாகவும் அவர்களுடைய நிலைமை என்னவென்று தெரியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் அந்த பகுதியை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட நேரில் ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் அடிப்படையில் தற்போது இந்த வீட்டில் சிக்கியுள்ள நபர்களை மீட்பதற்காக NDRF ஒரு குழுவினர் விரைந்து திருவண்ணாமலைக்கு வந்துள்ளதாகவும் அதிகாலையில் இந்த மீட்பு பணிகள் நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். நன்றி குரு தண்டபாணி, உங்களுடைய தகவல்களுக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். புரணத்தூருக்கு மலை தண்ணி ரொம்ப செறிஞ்சு போய் மக்கள் ரொம்ப கஷ்டப்படும் தோசை கிடக்குறோம் சார். நாங்கள் ரொம்ப தங்க முடியாமல் சாப்பிட இடமா நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டு இருக்கிறோம். இங்கே எடுத்து விட்டு இருக்கிறாங்க. அதாவது பெட்ஷீட் கொடுத்தாங்க, காப்பி கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப எந்த மலைக்கு வரமோ ரொம்ப அவசரப்பட்டுக்கிறோம். அங்கே ராவல் இங்கே இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது. எப்படி நாங்கள் ஒன்றும் புரியல. ஆனால் ஜனங்க மாட்டில் இருக்கிறாங்களா அங்கே ஃபுல்லாக மயில் அப்படியே மண் சரிங்க தண்ணி வந்தது. மயில் அப்படியே தண்ணி சோப்பு அப்படியே தண்ணி அப்படியே வேரும் கல்லும் குமட்டியும் அப்படியே தண்ணி அப்படியே எந்த காலமே அந்த மாரி வந்ததே கிடையாது. இந்த ட்ரிப்பு வந்தது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. எங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்குது. எங்களுக்கு பயமா இருக்குது. சார் மலை பேஞ்சு 3 ஊர் அப்படியே இடிஞ்சு பசங்க உள்ளகிறாங்க சார். இருக்க முடியல. அது குடும்பமே பசங்க மட்டும் செஞ்ச பசங்க இருக்கிறாங்க உள்ள தவசி நிற்கிறாங்க. கொஞ்சம் எதுவும் பண்ணலை. இதுமாரி 4 மணி நடந்த சம்பவம் இதுமாரி சின்ன சின்ன பாறைங்க கல்லெல்லாம் வீடு மேலே வீழ்ந்து 8 பேர் உள்ளே, பசங்க 5 பேர், ஆம்பளை 2 பேர் உள்ளே இருக்கிறாங்க, மாட்டினாங்க. மழை 2 நாள் மழை பெஞ்சிச்சு. தண்ணி ஓடிட்டு தம்ம தண்ணி வந்துச்சு. பார்த்தா ஒரு பெரிய கல் அந்த வீட்டு மேலே இருக்குது. என் பெரிய பொண்ணு, தங்கச்சி பசங்க 2 பேர், அண்ணி பசங்க 2 பேர், தங்கச்சி சிட்டிக்காரு, மொத்தம் 7 பேர் உள்ளக்கிறாங்க. எதுவும் பாறை வீட்டு மேலே இருக்குது. ரம்யா, இனியா, கௌதமே, மகா, அப்புறம் அந்த பொண்ணு பேர் ரோகிணி, ராஜகுமார், மீனா, இவங்க 7 பேர் உள்ளே இருக்கிறாங்க. வீடு பெரிய பாறை வீட்டு மேலே அமைங்கிச்சு. கொஞ்சம் பாருங்க. வ.உ.சி. நகர் 11ஆம் தெரு. இது போல் 3 மணி அளவில் மண் சரிவு ஏற்பட்டுச்சு. மண் சரிவு ஏற்பட்டோடனே பாறைகள் அதில் பாறைகள் எல்லாம் நிறையா இருந்ததுனால பாறைகள் எல்லாம் உருண்டு வர ஆரம்பித்த உடனே ஒரு வீட்டு மேலே பாறைகள் ஒரு 7 பேர் வீட்டுக்குள்ளே மாட்டினாங்க. மீதி இருந்த ஒரு 200லேருந்து ஒரு 500 பேர் வரைக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரையும் ரெஃபர் பண்ணி அமராவதி முருகன் பள்ளியிலையும் நம்ம அருணாச்சல தேட்டர்லையும் எல்லாம் தங்க வச்சுருக்கோம். எல்லாம் தங்கிட்டு இருக்காங்க. இப்போ அது இடிபாடுக்குள்ளே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? 7 பேர் இருக்காங்க. ராஜ்குமார் என்றவரும், அவங்களுடைய ஒய்ஃபு மீனான்றவங்களும், அவங்களுடைய 2 குழந்தைங்களும், அவங்களுடைய அண்ணன் பசங்க 3 பேரும் உள்ளே இருக்காங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.